அம்மா இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கலனாலும் கண்டிப்பா சீக்கிரமாவே ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க. நீ வேணா பாரேன், உனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபேமிலி அமையும். என்ன நம்பி வா காவியா, வா. என்னாச்சு காவியா? என் பிள்ளையார மறந்துட்டேன். இந்தா, இப்ப போலாமா? பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நீங்க 2 பேரும் நீண்ட ஆயுளோட சந்தோஷமா இருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. அப்பா. இருமா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பம்மா. அவங்கதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. எங்கடி போனீங்க 2 பேரும்? உங்களை பார்க்காம போயிருவேணும்னு பயந்துட்டேன் தெரியுமா? இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டோம். எப்பவும் கூடவே தான் இருப்போம். எப்பவும் கூடவே இருக்கணும் தான் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்தா இந்தா. அம்மா, அப்படியே பேசிக்கிட்டு இருந்தா டைம் ஆயிட்டே இருக்கும். வாங்க போலாம். லீலா, அந்த பேக்ல இதை எடுத்துட்டு போ. சரி விடு. காவியா, வா போலாம். ஏன் குரு வெளியே நின்னு பாக்குறீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்க குரு. வா காவியா. போப்பா. மா, நீ இவ்வளவு சீக்கிரம் என்னையும் காவியாவும் வீட்டை கூப்பிடுன்னு எதிர்பார்க்கலாமா? போதும் போதும். ஏய், தட்ட குடுறி. என்ன குரு உங்களுக்கு மட்டும் சுத்துறாங்க, காவியாக்கு சுத்தல? ஏதாவது பண்ணுங்க. சூப்பர் குரு. இல்லம்மா, வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு தான் முதல்ல ஆர்த்தி வைக்கணும்னு கேள்விப்பட்டேன். அதான். சரி, எனக்கு வைமா. ஜோதிமா, இத போய் வெளியே ஊத்திட்டு வா. சரிம்மா. சரி சரி, எல்லாரும் வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க. வாங்க வாங்க வாங்க. சந்திரா, காவியா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போமா. இப்ப 2 பேரும் உள்ள போங்க. எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. சரி, ஏன் எல்லாரும் நின்னுகிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. எதுக்கட்டு தம்பி? சம்பந்தியம்மா, கொஞ்சம் தள்ளுங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணு தான் விளக்கேத்தணும்.
பூஜை ரூம் அங்கதான் இருக்கு. இல்ல நீங்களும் வந்து நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாட்டி இருமா, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நீ வா, பூஜை ரூமுக்கு தான் இருக்கேன். எல்லாரும் வாங்க, பூஜை பண்ணிடலாம் வாங்க. ஏய், வாடா. போடி. வா காவியா. அதை கொடுங்க. காவியா, நீ விளக்கேத்துமா. குருவே, கல்யாணம் முடிச்சுட்டு எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டீங்க. உங்க 2 பேருக்கும் என்னால முடிஞ்ச gift. என்னடா gift எல்லாம் கொடுத்து அசத்துற? தேங்க்ஸ்டா. பாருங்க. சூப்பர்ரா. காவியா பாரு. பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல? இப்ப இது எங்க நான் மாட்டி வைக்கிறது? திருஷ்டி பொம்மை மாதிரி அதை ஒண்ணு இங்க மாட்டி வைக்க வேண்டாம். அது ஒன்றும் இல்லை மாப்பிள, ஹாலில் மாட்டி வச்சா வர்றவங்க யாராவது பார்த்து திருஷ்டி பெற்ற போகுதேன்னு தான் வேண்டான்னு சொல்றாங்க. நீங்க உள்ளேயே மாட்டிக்கங்க. ஓ, அப்படி சொல்றீங்களா மாமா? அதுவும் கரெக்ட் தான். நான் ஒருத்தன். சரி, நீங்க எல்லாரும் டீ குடிக்கிறீங்களா இல்ல ஜூஸ் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாப்பிள. என்ன மாமா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜோதி, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. சரி, ஓகே குட்டிப்புலி, நம்ம போய் எடுத்துட்டு வந்துரும். அங்கிள் எடுத்துக்கோ. இது எங்க அம்மா செஞ்ச ஸ்வீட். எல்லாரும் எடுத்துக்கோங்க, சூப்பரா இல்ல இருக்கும். இருக்கட்டுப்பா. அதை நான் ஒன்றும் செய்யல. உனக்கு மட்டும் நான் செஞ்சு வச்சிருப்பேன். இத்தனை பேருக்கு நான் எங்க இருந்து செய்யறது? அதெல்லாம் என்னால முடியாது. அதான் கடையில இருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். அது வந்து எங்க அம்மா செஞ்சதா இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். பரவாயில்ல, இன்னொரு நாள் அம்மா செய்வாங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன். அப்ப சாப்பிட்டு பாருங்க. இப்ப இதை எடுத்துக்கோங்க. காவியா, உன் பேக நான் எங்கடி வைக்கிறது? ஏன் ஜோதி, தீபக் ரூம் எங்க இருக்கு? தீபக்கோட ரூம் அங்க இருக்கு. சரிம்மா, அதெல்லாம் கொண்டு போய் அங்க வச்சுட்டு வாங்க. போங்க. சரிங்க பாட்டி. சம்மந்தி அம்மா, நீங்க என் பேத்தியை ஏத்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம். தாயில்லாத பொண்ணா இருந்தாலும் எங்க பொண்ணுக்கு குடும்பத்துல எப்படி பக்குவமா நடந்துக்கணும்னு தெரியும். எல்லா கஷ்டமும் நஷ்டமும் தெரிஞ்சு வளர்ந்த பொண்ணுதான். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழணும்னு அவளுக்கு தெரியும். போக போக அவ நல்ல குணத்தை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்க பேத்தி போக போக என் குணத்தையும் புரிஞ்சுப்பா. அது சம்பந்தியம்மா என்ன சொல்ல வரேன்னா, பாட்டி, இல்லம்மா, பேசாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் கிளம்புங்க. பேசி புரிய வைக்கணும். கிளம்புங்க பாட்டி. இந்தாப்பா காவியா, பார்த்திருந்துக்க. நாங்க வர்றோம். இதை வச்சுக்கிட்டா. காவியா, குடும்பத்தை நல்ல மாதிரியா நடத்தணும், சரியா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். மாப்பிள, காவியாவை பார்த்து. சரிங்க மாமா, பார்த்து போயிட்டு வாங்க. பாய் டி. பாய் தீபக். காவியா, உள்ள போலாம். சொல்லுங்க சார். ஆமா, ஒரு நிமிஷம் இங்க வா. ஏதோ தகுதி தத்துவம் பண்ணி என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நானும் பரவாயில்லன்னு உன்னை வீட்டுக்குள்ள விட்டுட்டேன். ஆனா ஒரு விஷயம், ஜோதிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள குழந்தை சத்தம்னு ஒண்ணு கேட்கவே கூடாது. புரியுதா? சந்தோஷம்.